வணக்கம். வாழ்க்கையில ஒரு வசந்தம் நமக்கு வராதா அப்படின்ற ஏக்கம் யாருக்குத்தான் இல்லை இல்ல. வாழ்க்கையில வசந்த காலம் அப்படின்னு ஒரு காலம் எல்லாருக்கும் வரும், நிச்சயமா வரும். எல்லாரும் அதை எதிர்பார்த்து காத்திருப்போம், நிச்சயமா காத்திருப்போம். கிடைக்கும் போது சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது, குதூகலத்திற்கு எல்லையே இருக்காது. அப்படி 34 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு வசந்தம் வந்தது. அந்த வசந்தம் தான் புது வசந்தம். இயக்குனர் விக்ரமனுடைய முதல் படம். தமிழ் வருட பிறப்புக்கு ஏப்ரல் 14க்கு 1990வது வருஷத்துல நம்ம இயக்குனர் விக்ரமன் சார் மிஸ்டர் பாசிட்டிவ், மிஸ்டர் எனர்ஜி அப்படின்னு தான் விக்ரமன் சாரை நான் ஃபோன் பண்ணி கூட பேசும்போது அப்படிதான் சொன்னேன். அவ்வளவு பாசிட்டிவா ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அவர் மாதிரி உருவாக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளவு படத்தை பார்த்துட்டு வந்தாலே நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். படத்தை பார்த்துட்டு வந்தாலே நமக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிருவோண்டாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு அதி அற்புதமான மனிதர் தான், கலைஞர் தான், கதாசிரியர் தான், இயக்குனர் தான் டைரக்டர் விக்ரமன் சார். இந்த இடத்துல விக்ரமன் சாருடைய மனைவி சீக்கிரமா ஆரோக்கியத்தோட அவங்க பழையபடி எழுந்து நடமாடணும்னு நம்ம எல்லாருமே நம்ம விக்ரமன் சாருக்காக அவருடைய மனைவி நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். புது வசந்தம் சூப்பர் குட். எப்படி பாருங்க வார்த்தையில சூப்பர் குட். சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அவர்கள் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து அவர். ஏன்னா அந்த சொத்துலேருந்து கிளை பிரிந்து ஒவ்வொரு சொத்தா முத்தா நமக்கு கிடைச்சது. அப்படி கிடைத்த முத்து தான் இயக்குனர் விக்ரமன் சார். அப்படி கிடைத்த முத்து தான் புது வசந்தம். புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுதுன்னு பாருங்களேன். இல்ல, ஒரு 4 இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தமிழ் சினிமாவில் ஒன்றும் புதுசு கிடையாது. அதற்கு முன்னாடி வந்த இன்று போய் நாளை வா மாதிரியான படமா இருக்கட்டும், அதற்கும் முன்பாக வந்த பாலச்சந்தர் சாருடைய சத்யா புன்னகை, சத்யா கேரக்டர் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், ஏன் அதற்கு அப்புறமா வந்த நெஞ்சிருக்கும் வரை ஸ்ரீதர் சாருடைய நெஞ்சிருக்கும் வரை படமா இருக்கட்டும், நிறைய படங்கள் 3 அல்லது 4 நண்பர்களை வைத்துக்கொண்டு படமாக வந்தது ஒன்றும் புதுசு கிடையாது. பாலைவன சோலை கூட அப்படிதான் இல்லையா? ஆனால் இந்த 4 இளைஞர்கள் ஒரு பெண் அப்படிங்கிற கான்செப்ட் தான் படம் முதல் நாள் ரிலீஸ் ஆகி தியேட்டரை விட்டு வெளியில வந்தவங்க தீயா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் சிநேகிதத்தோட இருக்கிறது. இந்த பையன்கிட்ட சிநேகிதமா இருக்கிறது, இந்த பையன்கிட்ட சிநேகிதமா இருக்கிறது, இந்த பையன்கிட்ட சிநேகிதமா இருக்கிறது, இந்த பையன்கிட்ட சிநேகிதமா இருக்கிறது. எல்லா சினிமாக்கள்லையும் இந்த 4 பேர்ல ஒருத்தன் காதலிப்பான் அப்படின்னு இருக்கும். அதை சுக்குநூறா உடைத்த பெருமை இயக்குனர் விக்ரமன் சாருக்கு உண்டு. புது வசந்தம் வெளியாகி கிட்டத்தட்ட 34 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 34 வருடங்கள் ஆனாலும் கூட புது வசந்தம் இன்னைக்கு புதுசா பூத்த ரோசாப்பூ மாதிரி நம்ம நெஞ்சில அப்படியே வச்சு பத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதற்கு காரணம் 4 இளைஞர்கள். அந்த 4 இளைஞர்களும் ஒரே குறிக்கோள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நடிகர் முரளி, நடிகர் ஆனந்த் பாபு, நடிகர் ராஜா, நடிகர் சார்லி. இந்த 4 இளைஞர்களும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து சென்னைக்கு வராங்க. சென்னையில ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுடைய ஆசை நிராசையாவே ஆயிட்டு. இளையராஜா கிட்ட சேர்த்து விடுறா அப்படி இப்படின்னு குமரிமுத்து சொல்லி பணத்தை ஏமாத்துறது ஒரு பக்கம் இருக்கிற இந்த சென்னை மாநகரில் தான் இவங்க ரோட்டோரத்தில் உட்காந்துக்கிட்டு பாடல்கள் பாடி அதுல கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு ஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த 4 இளைஞர்கள் ஒற்றுமையோட, காசு கஷ்டத்தோட, பசியோட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல தான் சித்தாரா பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க. அந்த சித்தாரா குமரிமுத்து அப்படிங்கிறவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. குமரிமுத்து ஏற்கனவே முரளியையும் சார்லியையும் ஆனந்த் பாபுவையும்னு எல்லாரையுமே ஏமாற்றி காசை பிடுங்கினவர். அதே போல் அவங்கள்ட்டையும் காசை பிடிக்கிடுவார், ஏமாற்றிடுவார், ஏதாவது செஞ்சிடுவாருன்னு சொல்லி குமரிமுத்துவை துரத்தி விட்டுட்டு சித்தாராவை எந்த ஏரியாவுக்கு போகணுமோ அந்த பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க. ஆனால் ஏற்றின பஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்திலே போய் கீழே இறங்கி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இவங்க 4 பேரும் சேர்த்துக்கிட்டு ஒரு தப்பான பொண்ணு போல இருக்குது, அதான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது, இருக்கிற காசெல்லாம் பிடிக்கிறோம்,
வீடு எங்கன்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் பிடிக்கணும். டே நம்ம வீட்டுக்குள்ளார என்னடா இருக்கு, நம்ம பாக்கெட்டில் என்னடா காசு இருக்கு, வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்ல கடைசியில் அந்த பொண்ணு வீட்டுக்கு வருவா. என்னடான்னு பார்த்தா அந்த அட்ரஸ்ஸு இவங்கள்ட்ட இருக்கும். அட்ரஸை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அட்ரஸை இவங்க எடுத்துகிட்டு வந்ததுனால இறங்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்கு பிறகு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்குள்ளார ஏற்படும். அதற்கு பிறகு இந்த 4 பேருக்கும் அவங்களுக்கும் எப்படியாக பிணைப்பு ஏற்படுது, எப்படியாக நட்பு உறவாடல் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு காட்சியிலையும் சொல்லி இருக்கிற விதம் தான் படத்தினுடைய பெரிய சிறப்பே இருக்கும். நடிகர் முரளியை போல ஒரு அற்புதமான நடிகர் இந்த கதைக்கு வேற யாருமே பொருத்தியே பார்க்க முடியாது. அதே போல நடிகர் ஆனந்த் பாபுவை அவருடைய நடன திறமையை எங்கெங்கெல்லாம் காட்ட முடியுமோ அங்கெங்கெல்லாம் விக்ரமன் சார் காமிச்சிருப்பார். அதே போல சார்லி ஒரு ஒன்மேன் ஆர்மியா இருந்து காமெடியில வெளுத்து கட்டுவார். அங்க பக்கத்துல ஆனந்த் பாபு, முரளி, ராஜா எல்லாரும் இருப்பாங்க. ஆனா காமெடியில இவர் மட்டும் அப்படியே டைமிங் ரைமிங் டயலாகுகளை விட்டு விளாசிக்கிட்டே இருப்பாரு. பூவே உனக்காக படத்துல கூட சார்லி அப்படிதான் விஜய் கூட சேர்ந்து பண்ணியிருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு அட்டகாசமான கலைஞர் சார்லி. ராஜா அவர்களும் அப்படிதான் ரொம்ப இயல்பா நடிக்கக்கூடியவர். இவர்கள் 4 பேர் அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கிற எம்ஆர்கே விஜய் சந்திரிகா அவங்களுடைய ஒரு சின்ன சின்ன காட்சிகள். இதை தாண்டி இவங்களுக்கு தான் படம் முழுக்க கதை காட்சி முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். சரி, சித்தாரா யாரு அப்படின்னு பார்த்தாக்க ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய எஸ்டேட்டுகளுக்கு முதலாளி அம்மா. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. அங்கே வந்து ஜெய் கணேஷ் வந்து ஒரு இடத்த ஒன்று கேட்பாரு. அந்த 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 பக்கத்தில் இருக்கிற இடமும் நான் வாங்கிட்டேன், இந்த பக்கத்தில் இருக்கிற இடமும் வாங்கிட்டேன், நடுவில் ஒரு குடிசை மாதிரி ஒரு கொட்டாய் போட்டிருக்கீங்கள, அந்த சின்ன பகுதியை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னாக்கா எவ்வளோ காசு வேணாலும் தரேன் அப்படின்னுவாரு. நீங்கள் 5 லட்சம் இல்லை, 50,000 இல்லை, 50 லட்சம் இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வறுமையில் இருந்தப்போ அந்த இடத்துல தான் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் பண்டிகை இண்டியனாக்கா அங்கே போய் தான் நாங்கள் சாமியெலாம் கும்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். அதனால் அதை நான் ஒரு ஞாபகார்த்தமாக நான் வச்சுருக்கேன், நான் தரத்துக்கு தயாராக இல்லைன்னு ஜெய்கணேஷ்டா அவங்க சொல்லியிருப்பாங்க. இதற்கு பிறகு அந்த வீட்டில் மேனேஜராக இருக்கிற விஸ்வம், எல்லா படங்கள்லையும் மேனேஜர்னாக்கா ஒரு கெட்டவராகவே தான் இருக்கிறதுங்கிறது ஒரு தலையெழுத்து. இந்த படத்தில் ஆர்பி விஸ்வம் அவர்கள் வந்து கெட்டவனா வில்லனா நடிச்சிருப்பார் மேனேஜராக இருந்து. அதை அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வரணுங்கிறதுக்காக அவரே வயதான ஆர்பி விஸ்வம் சித்தாராவை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டுட்டு இந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது சித்தாரா தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க சென்னைக்கு. ஏன் அவங்க சென்னைக்கு வராங்க? அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அங்கே கூட படிக்கிற சுரேஷ், நடிகர் சுரேஷ் அவர்களை சித்தாரா காதலிப்பாங்க. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம், செட்டில் ஆகிடலாம், வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு. இதுதான் அட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுத்துருப்பாரு. அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு தான் அவங்க சென்னைக்கு வருவாங்க. அந்த அட்ரஸ் தான் முரளியோட பாக்கெட்டில் இருக்கும். அதனால் முரளி மற்றும் 3 நண்பர்கள் இருக்கிற அவங்க வீட்டுக்கு சித்தாரா போகும்படி ஆயிரும். ஒரு கட்டத்தில் அங்கேயே இருக்கிறது சுகம் சந்தோஷம் அப்படின்னு ஆயிடும். இவங்கள ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல சித்தாராவை சேர்த்து விடுவாங்க. ஆனால் அங்கே அவங்களால இருக்க முடியாது, இங்கேயும் அவங்கள விட்டுட்டு இவங்களால இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் திரும்ப சித்தாரா வந்துடுவாங்க. அப்படி வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க தான் எனர்ஜி பூஸ்டராக இருப்பாங்க, இவங்க தான் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருப்பாங்க. ஏன் நீங்கள் ரோட்லேயே பாடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு காம்படிஷனில் கலந்துக்க கூடாது? ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள உசுப்பேத்தி விடுவாங்க. உண்டியலில் அடுத்த வருஷம் காம்படிஷனில் சேர்றதுக்கு 2000 ரூபா கட்டுறதுக்கு பணம் காசு சேர்ப்பாங்க. வீட்டை அழகுபடுத்துவாங்க, சாப்பாடு சமைப்பாங்க, சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுவாங்க, ஒரு நிலாச்சோறு சாப்பிடுவாங்க, ஒரு அம்மாவை போல சாதத்தை பிசைஞ்சு எல்லாருக்கும் ஊட்டி விடுவாங்க. இப்படி அவர்களுக்குள்ளார ஒரு அன்பு, சிநேகிதம், நட்பு, தோழமைன்னு ரொம்ப அழகாக உருவாகிட்டே வரும். கடைசி கட்டத்தில் அந்த இடத்த நீங்கள் அந்த சபா செக்ரட்டரியாக ஜெய்கணேஷ் இருப்பார், அவர்கிட்ட கூட நீங்கள் இவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்த கூட நீங்கள் எடுத்துக்கங்க சார் அப்படின்னு. தெரியாமல் கேட்குறேன், அந்த 4 பேருக்காக அந்த இடத்தையே எனக்கு தரேன்னு சொல்கிறீங்களே, அந்த 4 பேரில் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்வாங்க. அப்புறம் என்ன விஷயம், இறக்கப்படுறீங்களா? இல்லை. என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லும்போது தேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸ் ஆகும் அந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறதுக்கு.
அதற்கு பிறகு அவங்க வெளிநாட்டிலேருந்து சுரேஷ் வந்துருவாரு, ஏர்போர்ட்ல கூப்பிடுறதுக்கு போவாங்க. இதுக்கு நடுவில் ஆர்பி விஸ்வம் சென்னைக்கே வந்துருவாரு. சென்னைக்கு வந்த ஆர்பி விஸ்வம் வந்து இவங்கள்ட்ட பணம் தரேன், காசு தரேன், அப்படி இப்படிலாம் சொல்லுவார். ஆனால் இந்த 4 பேரும் மசிய மாட்டாங்க. இப்படி இருக்கிறவருக்கு தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே இந்த நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி சித்தாரா முடிவு பண்ணியிருப்பாங்க. சித்தாராவும் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருப்பாங்க.